வணக்கம் மக்களே, இந்த சோழநாடு கோவில் சீரியஸில் ரெண்டாவது பார்க்க போகிற வீடியோ. ஆமாங்க, இந்த சீரியஸுக்கு பேர் வச்சாச்சு. என்ன பேர் வைக்கலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கேட்டதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதில் 2 பேர்த்தை சூஸ் பண்ணி அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கேன். நித்யஸ்ரீ அப்படின்றவங்க கோவில் சீரியஸ் ஆஃப் சோழநாடு அப்படின்னு ஐடியா கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ரெகுலராக கமெண்ட் பண்ணக்கூடிய பவன்குமார் ஐடியிலேருந்து சோழநாடு ட்ரிப் சீரியஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டுத்தையுமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் சோழநாடு கோவில் சீரியஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், மற்றவங்க யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். இந்த சோழநாடு கோவில் சீரியஸில் ரெண்டாவது பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, திருச்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஐகானிக் பிளேஸான உச்சி பிள்ளையாரை தான் தரிசனம் பண்ண போகிறோம். அவரை மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கோட்டையிலேயே இன்னொரு சன்னதியும் இருக்குங்க. தாயுமானவர் அப்படின்றவரோட கோவிலும் இருக்குது. மிக பிரபலமான அந்த கோவில், முக்கியமான ஒரு வரம் கொடுக்கக்கூடியவர். அவரை தரிசனம் பண்ண தான் போயிட்டு இருக்கேங்க. அவருக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது. அது என்ன பிரார்த்தனை அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுமே பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம எந்த சுவாமி கோயிலுக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் தாங்க. திருச்சினாலே ஐகானிக் பிளேஸ் உச்சி பிள்ளையார் கோயில் தானேங்க. போன வாட்டி வரும்போதே அவரை பார்க்கலைங்க, அதனால் இந்த வாட்டி அவரை தரிசனம் பண்ணோம் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சுவாமியும் மேலே இருக்கார். மேலே போய் சொல்கிறேன் வாங்க. முன்னாடி இருக்கார். திருப்பட்டூரில் பிரம்மா கோயில் போயிருந்தீங்களே, பக்கத்தில் தானே சமயபுரம் அம்மன் கோவில், அங்கே தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கலாமே நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்களும் அப்படி தாங்க யோசித்தோம். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்னா, நான் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மலைக்கோட்டைக்கு வந்து மலை ஏறிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு முக்கியமாக ஒரு பிரார்த்தனை, தாயுமானவரை தரிசனம் பண்ணணும்னு இருந்ததுங்க. இன்கேஸ் இப்போ அந்த சமயபுரம் கோவிலையோ இல்லை மற்ற கோயிலையோ கூட்டம் இருந்து நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரத்துக்கு டயர்டாக இருந்தால் மலை ஏறத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாமல் நான் டயர்டாகிறதுக்கு முன்னாடியே மலை ஏறிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேங்க. பாருங்கள், இதுக்கே எவ்வளோ சிரமப்பட்டு ஏறுறேன்னு. இங்கே படிக்கட்டுக்கெலாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அதை ஊனி ஏறி போகிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். இப்போ நம்ம தாயுமானவர் சன்னதி வரலுமே மலைக்குள்ளே தான் ஏறுவோம், வெயில் இருக்காது. ஆனால் அங்கேருந்து உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திறந்த வெளியாக இருக்குங்க. அங்கே வெயில் வந்துச்சுன்னா பசங்க ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கும். சரி, வெயில் வரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இப்போ வந்திருக்கோம். மலையும் ஏறின்னு இருக்கோம். 50 படிக்கட் கூட ஏறலைங்க, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. படிக்கட் கொஞ்சம் நெட்டாக இருக்குன்னா ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இருந்தாலும் கண்டிப்பாக வரணும்னு வந்துட்டுருக்கேன். ஏன்னா முக்கியமாக இங்கே பாதியிலே வந்து தாயுமானவர் அப்படின்ற ஒரு ஈஸ்வரர் இருக்காருங்க. அவரை பார்க்க தான் வந்துட்டுருக்கேன். எதுக்கு அவரை பார்க்க வந்திருக்கேன்ட்டு மேலே போய் பார்க்கலாம் வாங்க. மூச்சு வாங்குது. அது இவ்வளோ நெட்டு கிடையாது, ஸ்லாண்டிங்காக போச்சு, சின்ன சின்ன படிக்கட்டு. மலையை குடஞ்சி தான் இந்த மாதிரி சன்னதிகள்லாம் உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியுதுங்க. அதுவே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதாவது நம்ம தாயுமானவர் சன்னதி போகிறதுக்குள்ளேயே வழியிலே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வர் சன்னதின்னு ஒன்று இருக்குங்க. அதுவுமே பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கால் மண்டபம், நிறைய ஆதீனம் மடம் இதெல்லாம் இருந்ததுங்க. இதெல்லாமே பார்த்துக்கிட்டு நான் உள்ளே போகலைங்க. படிக்கட்டு ஏறுறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்து முதல்ல தாயுமானவரை பார்க்கணும் அப்படின்ற எய்மோடவே நான் ஏறின்ட்டுருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயர் தாயுமானவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? ஆனால் ஒரு பெண்ணுக்கு தாயாக இருந்து பிரசவம் பார்த்த பிறகு தான் அந்த பெயர் வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு செவ்வந்திநாதர் அப்படின்ற பெயர் தான் இருந்தது. தமிழில் செவ்வந்திநாதர், சமஸ்கிருதத்தில் மாத்ருபூத்தேஸ்வரர் அப்படின்ற பெயருங்க. தாயார் பேர் மட்டுவார் குழலி அம்மன். பெயர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பெயருக்கு தகுந்த மாதிரி அம்மாவும் அப்பாவும் இங்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ நம்ம இந்த கோவிலோட டைமிங்ஸ் பார்த்துடலாங்களா. அதாவது உச்சி பிள்ளையாரை பொறுத்தவரையிலும் நமக்கு க்ளோசிங்கே இல்லைங்க. காலையில் 6 மணிக்கு திறந்தாங்கன்னா நைட்டு 8 மணி வரலுமே திறந்தே இருக்கும். எப்போ வேணால் போய் தரிசனம் பண்ணலாம். ஆனால் நடுவில் இருக்க தாயுமானவரை தரிசனம் பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னா 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரலும் இருக்குங்க. திரும்பியும் நடை சாத்திட்டு சாயங்காலம் 4 மணிலேருந்து 8 மணி வரலும் தான் திறந்திருக்கும். பார்த்துட்டு தூங்க வச்சிடலாம். உங்களுடைய புதுக்கு நாங்கள் போகிறோம். ஒரு மலைக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது, சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லைங்க. மிக பிரம்மாண்டமான பெரிய கோவிலாக இருக்குது இந்த தாயுமானவர் கோவில். உள்ளே இவருக்குன்னு தனியாக ஒரு கொடிமரம் அப்படின்னு மிக பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குங்க. மலையை குடஞ்சி இவ்வளோ பெரிய கோவில் கட்ட முடியுமான்னு நினைக்கும் போது மிக பிரமிப்பாக இருக்குங்க. இங்கே முக்கியமான என்ன திருவிழாக்கள்னு பார்க்கலாங்களா. சித்திரை திருவிழா, பங்குனி தெப்பத் திருவிழா அப்படின்னு நிறைய விழாக்கள் இங்கே இருக்குதுங்க. நவராத்திரி, தை விசாகம் இதெல்லாமே இங்கே சிறப்பாக கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகை தீபம் அப்படின்னா திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா. இங்கேமே கார்த்திகை தீபம் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்களாங்க. மலைக்கோட்டை உச்சியில் இருக்கக்கூடிய கொப்பரையில் 3 டன் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவாங்களாம். திருச்சியிலேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா தீபம் ஏற்றுறதெல்லாம். நாங்கள் பார்த்தது இல்லைங்க. அதை பற்றி நான் சிறப்புகள் என்ன இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கிரிவலமும் இங்கே நிறைய பேர் சுற்றுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. நீங்கள்லாம் கிரிவலம் போவீங்களா அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருக்க தாய்மலை சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்தா சுகப்பிரசவமானா வாழைத்தார் சிரத்தில் வேண்டிக்கிறாங்க. அதுதான் இங்கே சிறப்பம் கூட. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மலை ஏறத்துக்கு முன்னாடி கீழே வாழைத்தார் விற்கிறாங்கங்க. அதை வாயின் வந்து இங்கே செலுத்திடுறாங்க. அப்படி நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வாழை சீப்பாக நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. பிரசாதம் மாதிரி பிரார்த்தனை செலுத்திடுறாங்க. அதை என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். அவங்க வச்சுக்கிட்டு அர்ச்சகர்லாம் நம்மக்கிட்டே கொடுத்துட்றாங்க. இதை நீங்களே யாருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு நாங்கள் ஏறும்போது எல்லாருக்குமே சீப்பாக அப்படியே வாழைப்பழம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சரி கொஞ்சம் தள்ளி போய் யாருக்குன்னா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கிடைச்ச வாழைப்பழங்களை அப்படியே காரில் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே இருக்கக்கூடிய தாயுமானவரை வேண்டிக்கிட்டோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை கருவுற்ற பிறகு இதை நம்ம இந்த தேவார பாடலை படிச்சுட்டு வந்தோம்னா சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அந்த தேவார பாடல் இதுதாங்க. இங்கே போர்டில் எழுதியிருக்காங்க. தூரத்துலேருந்து எடுத்ததுனால தெளிவாக படிக்க முடியாதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் ஒரு வீடியோ இருக்குங்க. அந்த வீடியோவில் இந்த பாட்டு இருக்குது. கருவுற்ற பெண்கள் வீட்டில் இதை டெய்லி படிச்சுட்டு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. நீங்கள் படித்து பயன்பெறணும் அப்படின்றதுனால தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். முதல்லேருந்தே நான் உங்களுக்கு ஒரு சுவாமியை காட்டுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன் இல்லைங்களா. உச்சி பிள்ளையார் கோயில் மலையை வந்து நம்ம 100-150 படிக்கட்டு ஏறின பிறகு பார்த்திங்கன்னா பாதியில் வந்து இன்னொரு பக்கம் திரும்பினோம்னா தாயுமானவர் அப்படின்ற ஒரு ஈஸ்வர சன்னதி இருக்குங்க. இவருக்கு ஏன் தாயுமானவர் பேர் வந்தது இப்போ சொல்லிட்டுங்களா. அதுக்கு முன்னாடி பிரசாதம் எடுத்துக்கோங்க. நானுமே இன்னும் நெத்தியில் இட்டுக்கவே இல்லை. ரத்தினவதி அப்படின்ற ஒரு பெண் இந்த ஊரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகி கரு வந்து பெருசாகிட்டே வருது. அந்த அம்மாவுக்கு வந்து கர்ப்பகாலம் அதாவது பிரசவ காலம் நெருங்கிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு பிரசவமாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்க அம்மாவை நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அவங்க அம்மாவே நினச்சிட்டு இருக்காங்க. அம்மா வந்துட்டால் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அம்மா வந்துட்டால் பிரசவம் பார்ப்பாங்க, அம்மா வந்தால் நம்ம குழந்தைய குளிப்பாட்டலாம், மருந்து கொடுக்கலாம், இப்படிலாம் அவங்க அம்மாவே நினச்சி ஏங்குது. பிரசவ காலமாக ரொம்ப நெருங்கிடுச்சு. குழந்தை இன்றைக்கோ நாளைக்கோ பிறக்க போகுது. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா வலியும் வந்துடுச்சு. அந்த அம்மா துடிக்கிறாங்க. அம்மா இன்னமா எப்பம்மா வருவேன், உன்னை நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேனே அப்படின்னு மனசு அந்த அம்மாவே தேடி தவிக்குது. இந்த ஊரில் இருக்கிறதுனால தாயுமானவரோட பக்தையும் அந்த அம்மா. பிரசவ காலம் நெருங்கிடுச்சு. அந்த அம்மா அவங்களோட அம்மாவும் கிளம்பி வந்துட்டாங்க. காவேரிக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க அந்த அம்மா வீடு. அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் காவேரியில் வெள்ளம் போது இந்த பக்கம் வர முடியல. இப்படி தவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பிரசவத்துக்கு பெண் தவிக்கிறா, அந்த பக்கம் அந்த அவங்களோட தாய் வரணும், பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த அம்மாவும் துடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறதுக்கான வழி நல்லா நெருங்கிடுச்சிங்க. குழந்தை பிறக்க போது யாருன்னா ஒருத்தர் உதவிக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, யாருமே இல்லை எனக்கு ஈஸ்வரா அப்படின்னு அந்த அம்மா தவிக்கும் போது இங்கே இருக்க ஈஸ்வரனே அந்த அம்மா அவங்க அம்மாவோட அம்மா மாதிரி உருவம் மாதிரி வந்து அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்க. பிரசவம் பார்த்து அப்புறம் குழந்தைய குளிப்பாட்டி எண்ணெய் தேய்ச்சி விடுறது, மருந்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த ஈஸ்வரனே அந்த தாயோட உருவத்தில் வந்து எல்லாமே செய்கிறார். இப்படி பண்ணிவிட்டு அந்த அம்மா எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தையெல்லாம் ரெடி பண்ணி அந்த அம்மா கிட்ட குழந்தைய தூக்கி தாய்கிட்ட சேர்த்துட்டு இந்த ஈஸ்வரன் கிளம்பி போயிடுறார். இந்த கொஞ்சம் 2-3 நாள் கழிச்சு அந்த அம்மாவோட ரத்தினவதியோட அம்மா வராங்க.
உண்மையான அம்மா வந்து சேர்றாங்க. அந்த பொண்ணுக்கு நம்ம அந்த அம்மா என்னென்ன எடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு காட்டன் புடவை, ஒரு பழம், இதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம், மருந்து செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தாங்க. என்னம்மா குழந்தை பிறந்துச்சா, எப்படிமா இருக்கிற, எப்போம்மா குழந்தை பிறந்துச்சுலாம் கேட்குறாங்க. உடனே ரத்னவதிக்கு என்னம்மா எப்படி கேட்குற, நீ தானே வந்து பிரசவம் பார்த்த, நீ தான் குழந்தைய குளிப்பாட்டினா எல்லாம் பண்ணியம்மா அப்படின்னா, நான் இல்லையம்மா, நான் வரத்துக்குள்ள ஆற்றுல வெளில வந்துச்சு, நான் இப்போ தான் வந்தே சேர்றேம்மா அப்படின்னா, அப்போ வந்தது யார் அப்படின்னு பேசும்போது, ஆஹா இந்த தாயுமானவர் தான் வந்திருக்காரு அப்படின்ட்டு, தாயுமானவன் அப்படின்ட்டு அப்போ தான் அவருக்கு பேர் வந்ததுங்க. அதுக்கு முன்னாடி ஈஸ்வருக்கு ஒரு பேர் இருந்தது, அதை நான் கீழே படிச்சுட்டு சொல்கிறேன், வாயில் எனக்கு நுழையிலைங்க அந்த பேர், கீழே உங்களை படிச்சுட்டு காட்டுறேன். அப்போ தான் இவருக்கு தாயுமானவன் பேர் வந்ததுங்க. அதாவது இவர்கிட்ட வேண்டிங்கன்னா குழந்தை பிறக்கும், சுகப்பிரசவம் ஆகும், குழந்தை பாக்கியம் உருவாகும், இப்படிலாம் இருக்குதுங்க. இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நந்து சௌமியா 2 பேருமே ப்ரீ மெச்சூர்ட் பேபிங்க. ஒரு 1 300 1 400 இந்த வெயிட்டில் தான் 2 பேருமே பிறந்திருக்காங்க. இது எங்களுக்கு பிஃபோர் மேரேஜ் தெரியாது, ஆஃப்டர் மேரேஜ் தான் தெரிஞ்சது. உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு பயம் இருந்ததுங்க, 2மே ப்ரீ மெச்சூர் பேபியாக இருக்குங்க, இவங்க ஹெல்த்தியாக இருந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான குழந்தை பிறக்கணுமே அப்படின்னு உள்ளுக்குள்ளே எனக்கு ஒரு பயம் இருந்தது. சௌமியா கிட்ட என்கிட்ட அந்த சிவபெருமானுடைய திருவாசக புக் இருக்குங்க, அதை சௌமியாகிட்ட கொடுத்து இந்த பாட்டு படிமா டெய்லி சொன்னேன். அவளும் டெய்லி இந்த தாய்மானவை நினச்சி இருக்கக்கூடிய அந்த பாடலை டெய்லி பாடிட்டு இருந்தா. அது இங்கே போஸ்டரில் கூட இருக்குங்க. நான் வீட்டுக்கு போனதும் அந்த பாட்டை உங்களுக்கு எடுத்து பதிகத்தை இதில் போடுறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த பதிகத்தை டெய்லி படிங்க. அதாவது குழந்தை பாக்கியம் உருவாகணும், நின்ன குழந்தை நல்லா சுகப்பிரசவம் ஆகணும், ஹெல்த்தியாக பிறக்கணும்னா இந்த பதிகத்தை நம்ம பாடலாம். அந்த பதிகத்தை டெய்லி சௌமியா பாடிட்டு வந்தாங்க. நல்லபடியாக குழந்தை பிறந்தது. ஆப்ரேஷன் தாங்க, இருந்தாலும் குழந்தை ஹெல்த்தியாக பிறந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் இவர் வந்து பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நான் என்னால் முடியாமலும் ஏறி வந்தேன். கால் ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவேங்க. இந்த கையும் ஆப்ரேஷன் பண்ணிச்சிங்களா, இந்த கையிலையும் ரொம்ப வலிக்குது, என்னால் பிடிச்சி ஏற முடியல, சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய முடியல. இதையும் மீறி தான் வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கேன். நான் அதை பிடிச்சி ஏறத்துக்குள்ள ரொம்ப தவிச்சிட்டேங்க. அதனால தான் மேலே உச்சி பிள்ளையாரை ஏறி நான் இன்றைக்கி பார்க்கல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கப்பான்னு சொன்னேன். பிள்ளையார் மன்னிச்சிடுவார், ஏன்னா என்னோடய உடல்நிலை அவருக்கு தெரியும், மன்னிப்பாரு, ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நான் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுங்கப்பான்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இங்கே என்ன பிரார்த்தனை செலுத்துவாங்கன்னா வாழைத்தாறு தான் வாங்கி செலுத்துவாங்க. நாங்கள் ஏறும் போதே 2 பேர் வாழைத்தாறு தூக்கின்னு ஏறினாங்கங்க. இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் வாழைத்தாறு செலுத்தின பிறகு இவ்வளோ வாழைப்பழங்களை அவங்க வச்சு என்ன பண்ண போகிறாங்க, வர பக்தர்களுக்கெல்லாம் அப்படியே சீப்பாக பிரித்து கொடுத்துட்றாங்க. அது மாதிரி தான் எங்களுக்கு இதை கொடுத்தாங்க. கொடுக்கும் போது வேணான்னு சொல்ல மனசு வரலைங்க. ஏன்னா நம்ம இப்போ அடுத்தடுத்து ஊருக்கு போக போகிறோம், வேஸ்ட் பண்ணிவிடுவோமோ அப்படின்னா சரி வேணான்னு சொல்ல மனசு வராமல் வாங்கிக்கணும். நான் மட்டும் இங்கே வாங்கிட்டேன்ப்பா, எனக்கு ஒரே ஒரு பழம் கொடுங்கப்பா அப்படின்ட்டு ஒரு பழம் மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. இதுதான் இங்கே பிரார்த்தனை செலுத்துறதுக்கான முறை. உங்களுக்கு என்ன குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசை இருந்தால் இவரை வேண்டி அந்த பதிகம் படிங்க, கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும். அப்புறம் இங்கே சன்னதியில் விபூதி கொடுத்தாங்க இல்லைங்களா, கையோட யாரோ வேண்டிக்கினது, அது ராஜா ஸ்வீட்ஸ் அப்படின்றவங்க வேண்டிக்கிட்டு வேண்டுதல் செலுத்துறது தாங்க. என்ன வேணால் வேண்டிக்கலாம், பழம் கொடுக்குறேன், அன்னதானம் போடுறேன் அப்படின்னு. ருத்ராட்சம் விபூதியில் போட்டு அர்ச்சனை பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, 5 முக ருத்ராட்சம் எல்லாருக்குமே ஒன்று கொடுத்தாங்க. மாட்டி போகிறேன், பெண்கள் கொடுக்கக்கூடாது, பெண்கள் போடக்கூடாது அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்குமே ஒன்று கொடுத்தாங்க. இது எங்கள் பசங்களது எல்லாமே சேர்ந்துருக்குங்க. இப்படி கொடுத்தாங்க. தாமு மாட்டிக்கு போகிறானா. இப்போ அடுத்து அம்மன் சன்னதி பார்க்கணுங்க. உச்சி பிள்ளையார் இன்றைக்கி ஃபுல்லாகவே திறந்துருக்குது. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரலுமே திறந்துருக்குது. அதனால் நிதானமாக போகலாம். ஆனால் நமக்கு நிறையா கோயில்கள் பார்க்கணுன்னு ஆசை இருக்குங்க. அதனால் சௌமியா குழந்தைய தூங்க வைக்கிறேன்னு கீழே போய் உட்காந்துட்டுருக்காங்க. நான் இங்கே பேசிட்டு இது வரேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அம்மன் சன்னதியை பார்க்கணும். அடுத்து பிள்ளையாரை போய் பசங்க தரிசனம் பண்ணிட்டு வரவங்களும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொல்ல இறங்கிடலான் இருக்கேன். ஹலோ, தாயார் சன்னதி அம்மனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. அம்மா பேர் மட்டுவார் குழாமை. பொங்க எடுத்துக்கோங்க, அப்படியே பூ கொடுத்தாங்க, 2 பிரசாதமும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து மேலே போய் பிள்ளையாரை தரிசனம் பண்ணணும், வாங்க.
இங்கே பறந்து விரிந்து ஓடக்கூடிய காவிரியை உருவான காரணமான பிள்ளையார் தான் இங்கே உட்காந்து நம்மளுக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாருங்க. எத்தனை பேர் இந்த வீடியோவை திருச்சியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றவங்கெல்லாம் $100 கொடுத்துருங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இந்த காவிரி உருவான கதை எனக்கு தெரியுமா அப்படின்றவங்களும் எனக்கு $100 அள்ளி அள்ளி கமெண்ட்டில் கொடுங்க. மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போது திருச்சி முழுக்க தெரியுதுங்க. குட்டி குட்டி கட்டிடங்களாக எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலோட கோபுரம், ஒரு பக்கம் திருவானைக்கால் ஈஸ்வரன் கோவிலோட கோபுரம். அரியும் சிவனும் ஒன்று அப்படின்றது இந்த இடத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்து தான் வந்திருக்காங்க. திருச்சி மேலே வர யாருமே இந்த சறுக்கு பாறையில் விளையாடாமல் வரமாட்டாங்க இல்லைங்களா. அப்படி தான் எல்லாருமே அங்கே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மூர்த்தி சிறுசாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான பிள்ளையாருங்க. என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் கொடுப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் மிஸ் பண்ணிட்டேங்க. பசங்க ரிட்டன் வரும்போது சொன்னாங்க, அம்மா சின்ன சின்ன படிக்கட்டுகள் தான் ரொம்ப கிட்டக்கிட்டே இருக்குமா, நீ வந்திருக்கலாம் அப்படின்னாங்க. மிஸ் பண்ணிட்டேங்க. இருந்தாலும் அவருக்கு என்னோடய உடல்நிலை புரியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இங்கேருந்தே அவரை வேண்டிக்கிட்டேன். இப்போ வாங்க மெல்ல இறங்கி கீழே போகலாம். மேலே போயிட்டு பசங்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டாங்கங்க. விபூதி எடுத்துக்கங்க, பூ கொடுத்துருந்தாங்க. நானுமே இப்போ தான் விபூதி எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா அந்த கதை இங்கே இருக்க பாருங்கள். இந்த கதை எனக்கு அம்மா எனக்கு வந்து சின்ன வயசுலேயே சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த கோயிலுக்கு எங்கள் அம்மாலாம் இந்த கோயிலுக்குலாம் வந்திருக்காங்களான்னு தெரியலைங்க, ஆனால் நிறைய கதைகள் எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் இந்த கோயில் தான் அந்த ஞாபகப்படுத்துது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கோயிலுக்கு வந்து 2வது தடவை வந்திருக்கேங்க. ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். மேலே அப்புறம் ஈஸ்வரர் எப்படி இருந்தாருன்னா, ஈஸ்வரனுக்கு போகிறதுக்குரிய அந்த கருவறை சன்னதி பார்த்திங்கன்னா மெலிசாக தான் இருந்ததுங்க. அகலமாக இல்லாமல் மெலிசாக தான் இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே ஈஸ்வரன் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தார். அந்த கருவறை போகிற அந்த வழி வந்து சின்னதாக இருந்ததுனால அவர் இன்னும் பிரம்மாண்டமாக தெரிஞ்சாருங்க. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே கண்ணுக்குள்ளே நிற்கிறார். அப்புறம் வந்து இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்குதுங்க. கொடிமரம் ரொம்ப அழகாக புதுப்பிச்சிருக்காங்க. இது பழமையான கோயில். இங்கே பாருங்கள், மலை தெரிஞ்சு பாருங்கள். மலையை குடைஞ்சி தான் இந்த கோயிலெலாம் உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்தில். இன்னும் உள்ளே வந்துட்டு ஜுரகேஸ்வரர் அப்படின்ற ஒரு சன்னதி இருந்ததுங்க. அதாவது சன்னதியில் வெளியே இருந்தது அந்த சுவாமி. பார்த்திங்கன்னா நடராஜர் மாதிரி கோலத்தில் நின்றுட்டு இருந்தார். 3 தலை 3 கை 3 காலோடு நின்றுட்டுருக்காரா, தவக்கோலத்தில் நின்றுட்டுருக்காரா. அவரை நம்ம அபிஷேகம் பண்ணி வணங்கும் போது நமக்கு உண்டான நோய்கள் ஜுரம் இதெல்லாம் நீங்கும்னு அங்கே போட்டிருந்தாங்க. நான் படிச்சிருந்தேன், எடுத்திருக்கேன், நீங்களுமே பார்ப்பீங்க. இப்போ அடுத்து வந்து என்ன கோயில் போக போகிறோன்னு தெரியலிங்க. க்ளோசிங் டைம், அதாவது நடை சாத்துவாங்களே அந்த டைமிங்கை பார்த்துட்டு எந்த கோயில் முதல்ல பார்த்துடலாம், எந்த கோயிலை பின்னாடி பார்த்துடலாம் பசங்க பிளான் பண்ணி அப்படியே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அடுத்து என்ன கோயில் பார்க்குறோன்ட்டு நீங்களும் அப்படியே கூட வந்து பாருங்கள். மலை ஏறும் போதும் இந்த யானை இருந்ததுங்க. இங்கே இருக்கக்கூடிய யானைக்கு பேர் லக்ஷ்மி. கீழே இறங்கும் போதுமே லக்ஷ்மி அழகாக நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வாழைப்பழம் கொண்டு வந்து, அதாவது மேலே பிரசாதமாக சீப்பாக வாழைப்பழம் கிடச்சது இல்லைங்களா, எல்லாருமே கொண்டு வந்து யானைக்கு ஆசையாக கொடுக்குறாங்க. அங்கே இருக்க பாகன்னு சொல்லிட்டாரு, எல்லாருமே வாழைப்பழம் கொடுக்குறீங்க, யானைக்கு உடம்பு கொடுத்துக்க மாட்டேங்குது, வாழைப்பழம் மட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்திடுறாருங்க. வாழைப்பழம் தவிர வேறு எதனா வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்புறம் என் வழக்கம் போல் தாமு என்னை வம்பாடி நிற்க வச்சாங்க. நீ எதனா யானை கொடுக்கணும், நான் வீடியோ எடுக்கணும்னு. யானையை பொறுத்தவரையிலும் தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்க எனக்கு பிடிக்குங்க. கிட்ட போனோன்னா பயம். எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அங்கே கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேங்க. இப்போ அடுத்து என்ன கோயில் போகலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரையிலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோயில் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.